உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் இலங்கையிலிருந்து மைஸ்வரன் தீபன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப்பில் இந்த என்னுடைய இட அமைப்பு இருக்கும். நான் ஏற்கனவே இந்த இடத்துல தான் நான் வீடியோஸ்லாம் செஞ்சேன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப அது கொண்டு இன்னொரு ரூம் எனக்கு இருக்குது இங்கே அதில் செஞ்சேன். பட் இருந்தும் எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்டபுளாக அதில் கிடைக்கிதில்லை. இது அவ்வளோ சவுண்ட் ப்ரூஃப் பண்ணப்பட்ட இடம் இல்லை. பட் இருந்தும் இந்த இடத்த யூஸ் பண்ணுறது அது வேறு காரணம். ஸோ இதில் என்ன விஷயம் விளங்குன்னு நான் இப்போ ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஒரு பாட்டை உருவாக்கி புதுசாக லிரிக்ஸ் எழுதி அதுக்கு மியூசிக் பண்ணி டியூன் போட்டு மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணி என்னுடைய பாட்டு எல்லாம் ரெடி பாட்டு வெளியிடுற அளவில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எனக்கு இருக்க பிரச்சனை சொன்னால் ஒரு பாட்டை வீடியோவை மாற்றுறதுக்கு நிறைய டைம் அதுகளும் தேவைப்படுது. பெரிய ஆட்கள் இல்லை நான் ஓனச்சு அதில் இருக்கிற சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. நானும் பேக் சைடில் வேறு ஒர்க் பண்ணுறதால எனக்கு அதை செஞ்சு கொள்ளலாம் இருக்குது. ஸோ இப்போ ஒரு சின்ன விஷயங்கள் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் ஒரு மானிட்டர் மட்டும் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அடிஷனலாக ஒரு மானிட்டர் இருக்கு, இன்னொரு மானிட்டர். ஆனால் எல்லாருக்கும் அதாவது கொஞ்சம் பிகினராக ஒன்றும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஆக்களுக்கு ஒரு 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 தகவலை அதை சொல்கிறேன். தெரிஞ்ச ஆக்களுக்கு சின்ன செப்ப மீட்டர் ஆகியும் கணக்கில் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் அதை யோசிக்க வேண்டாம். தெரியாத ஆக்களுக்காக சொல்லித்தரேன். அதாவது இந்த மானிட்டரும் அந்த மானிட்டரும் ஒரு சிபியூவில் தான் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பட் ரெண்டும் ஒன்று தான், ஆனால் ரெண்டாக டிவைட் பண்ணப்பட்டு ஒர்க் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு இது கியூபேஸ் 10.5 சொல்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன். இதில் இருக்கிற அதே சவுண்டு அதே பிளகின்ஸை நான் அங்கே எடுத்து வச்சுருக்கேன் தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ஒரே மானிட்டரில் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கல, அதுக்காக அவங்க பிடிச்சி பாருங்கள். இந்த ஒரு 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 ஸ்டீரியோ இது, அதாவது ஒரு ஈக்குவலைசர் மாஸ்டரிங் பாதிக்கிறது. இந்த ஈக்குவலைசர் அப்படியே கொண்டு வரோம் பாருங்கள். இந்த கம்ப்யூட்டர் நல்லா பாருங்கள், ஜாயிண்ட் அங்கே ஜாயிண்ட் அலைஞ்சு வருது. இங்கே பாருங்கள்ல இவர் அங்கே போகுது பார்த்தீங்களா. நான் மவுஸெல்லாம் இழுக்கிறேன். இந்த மவுஸ் கையாக செய்கிறத பாருங்கள். அப்போ இது எங்கேயும் வச்சுக்கொள்ளலாம். ஸோ நான் இங்கே வச்சுருக்கேன். அது மாதிரி இந்த அறிக்கை இதை எடுத்துகிட்டு வாங்க. இது மல்டி பேண்ட் கம்ப்ரெஷன் பாருங்கள் இங்கே இருக்குது. அது மாதிரி இதையும் அப்படியே தூக்கிட்டு போகலாம். இங்கே பாருங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதை பெருசாக யோசிக்கவும் தேவையில்லை நீங்கள். இது வேறு விஷயம். இப்போ நம்ம பாட்டுக்குள்ளே வருவோம். மாணவர்களை பற்றி ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் மாணவர்கள் தான். ஸோ அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி ஏதாவது புதுமையாக ஒரு பாடலை செய்வோம்னு பார்த்தேன். நான் சினிமா செய்கிறது இல்லை, சினிமா உரிய வாய்ப்புகள் அப்படி இல்லை. நான் ஸ்ரீலங்காவில் மட்டக்களப்பு பெட்டிக்கல் ஒன்றிடத்தில் இருக்கிறேன். ஸோ இதனால் இங்கே கூட சில சின்ன சின்ன படங்கள் அப்படிலாம் வெளியிடுவாங்க. பட் நம்மளை கூப்பிட்றதில்லை. ஏதோ 4 பேர் ஏதோ பண்ணி பெரிய அளவில் காட்டி கொண்டிருப்பாங்க. ஆனால் விஷயம் இருக்காது. அவங்கள கூப்பிட்டெல்லாம் மியூசிக் பண்ணி பெரிய அளவில் போய் கொண்டிருக்கேன். நான் இங்கே இருக்கக்கூடிய இசையமைப்பாளர், நான் ஒரு மூத்த ஒரு கலைஞர். பட் இருந்தும் சில சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தராமல் வேறு ஒரு ஆக்களுக்கு காசை கொடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பிஸியாக இருக்காங்க. சில வேலை என்னென்னா அந்த பார்க்குறதுக்கு ஆடம்பரமாக இருக்கும், ஆனால் ஒர்க் தெரியாமல் ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு மிக்சிங் மாஸ்டரிங்கிறது பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறது 25 வருஷமாக ஓடி தனியாக இருந்து சுயமாக மெனக்கட்டு வந்தாலும் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிது. இப்போ நான் ஒரு பாட்டு இசையமைக்கிறோம், அது சிம்பிளாக செய்யலாம். நீ சொல்கிற விஷயத்தை செஞ்சுட்டு போகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. பட் இருந்தும் அந்த வாய்ப்புகள் தேடி நான் போகிறதில்லை. இவருடைய காலையும் கொண்டு விடுறதில்லை. ஓனாக ப்ரொடெக்ட் பண்ணுறேன், ஓனாக பாட்டு செய்கிறேன், ஓனாக வெளியிடுறேன். இந்த இடம் சின்ன அறிக்கை பெருசாக காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு தெரியும் எந்த பாட்டை எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், சவுண்டிங் எப்படி இருக்கணும்னு. எனக்கு ஒரு நார்மலாக திறந்த ரூம் இல்லை, நான் ரெக்கார்ட் பண்ணுற தகுதி எனக்கு இருக்கு. அது ஒன்று நேரம் காலம் பார்த்துக்கொள்வேன். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் நைட்டில் கொஞ்சம் போக்கில் மட்டும் நைட்டில் எடுத்து விட்டேன்டா. சரி, இந்த இடம் எனக்கு ஓகே. மற்றது மிக்சிங் மாஸ்டரிங் செய்வதற்கு நான் இந்த ஹெட்ஃபோனை பாதிப்பேன். இந்த ஹெட்ஃபோனில் இந்த சவுண்டில் எஃபெக்ட்கள், சவுண்டு அடிபாடு அந்த சத்தங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல். ஸோ இதில் பார்த்துக்கொள்வேன். அதே நேரத்தில் இந்த மானிட்டர் இருக்கு என்னட்ட, இது ஒரு சப் ஊஃபர் தான். இது அதில் பார்த்துக்கொள்வேன். அப்போ எனக்கு சவுண்டிங் கிளியராக வந்துடும். கீபோர்டை நானே ப்ளே பண்ணுறேன், நானே லிரிக்ஸ் எழுதுறேன், நானே பாட்டு படிக்கிறேன், நானே வலிக்கிறேன். இதில் எனக்கு மற்றவர்களுக்கு நினச்சி கொள்ளக்கூடாது இல்லை. ஒன்று நேர பிரச்சனை, ரெண்டாவது அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் ஒரு பாட்டு வெளியாகிற நேரம் அவங்க அதில் பங்கு கேட்குறான். ஸோ இப்படியான பிரச்சனைலாம் இருக்குது. அவங்க நாளைக்கு இதுன்ற பாட்டு நாங்கள் படித்தாலாம் நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். இந்த நம்ம ஆரம்பத்தில் வெளியேற வரக்குள்ளே நம்ம சில விஷயங்களை ஓனாக செஞ்சால் மட்டும்தான் வெளியே வர முடியும் என்ற ஒரு விஷயத்தெலாம் நான் கதைக்கிறோம். அடுத்தது இந்த ரேப் பாடகர்கள், அதில் அவங்களுக்கு ஒரு பீட்டை போட்டு பாட்டை படிச்சுருப்போம். இது அப்படி இல்லை. ரெக்கார்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, அதில் இவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. ஏன்னா எங்களோட பாட்டுகள்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க, நல்லா இருக்கும் கேட்க மாட்டீங்க. ஆனால் சும்மா அறகுற பாட்டுகள் இந்த ரேப்பில் சும்மா ஏதோ ஒன்றை படித்து விடுவாங்க. நீங்கள் கேட்டது பெரிய ஆளாக்கி விட்டுருவீங்க. வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது பல விஷயங்களும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறோம் பார்க்கக்கூடிய. இதெல்லாம் என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட
ஒரு அளவு திட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களை மட்டுமே கவர்றதுக்காக இந்த பாடல் திட்டமிட்டு செய்யப்படுற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பால் என்னுடைய பாட்டுற தரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னால் உங்களுக்கு நான் இந்த பாட்டை நான் யோசிச்ச ஒரு விஷயம், இந்த பாட்டை ப்ளே பண்ணி என்னுடைய டாஸ்க் என்னென்னா இந்த பாட்டை ப்ளே பண்ணி என்னுடைய ஓன் பாட்டு தானே எந்த பாட்டை நான் ப்ளே பண்ணுறேன் அதுக்குரிய நோட்ஸை நானே கண்டுபிடிக்கிறேன், கீபோர்டில் கண்டுபிடிச்சி வாசிக்கப்பேன். இதன் ஊடாக உங்களுக்கு இயரிங் பவரை டெவலப் பண்ணலாம். பார்த்தீங்களா, நான் செஞ்ச பாட்டை ஒரிஜினல் பாட்டை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டி அதே பாட்டை நான் கீபோர்டில் எப்படி நோட்ஸை கண்டுபிடிக்கிறேன்னு காட்டப்போகிறேன். உங்களுக்காகத்தான் செய்யப்படுறீங்க. இதால் எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன, கூட அன்பு ஆதரவு. நீங்கள் இந்த அவ்வளோ காலம் வழங்கி கொண்டிருக்க ஆதரவு தான் இல்லை இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் பெருசாக நினைக்கிற விஷயம்லாம் பெருசே இல்லை, ஆனால் சின்னதாக நினைக்கிற சில விஷயம் பெருசாக இருக்குது. அதால் மியூசிக் பண்ணுறோம்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முன்னேறி போகிறோன்னு சொன்னால் முதல் எக்ஸசைஸ், பாட்டு படிக்கிறா இருந்தாலும் சரி, லிரிக்ஸ் எழுதுறா இருந்தாலும் சரி, அது ஒரு ஆத்தங்கரையில் இல்லாட்டி கடற்கரையில் எடுத்து நீந்தோணும் நினைச்சா நம்ம முயற்சி எடுக்கணும். ஒரு தெரிஞ்சால பயன்படுத்தி போகணும், இல்லாட்டி அப்படி அறியணும், இல்லாட்டி கரையில் அடித்து பார்க்கணும். அப்படி தான் நம்ம யோசிக்கணும். அது மாதிரி தான் இந்த விஷயம். எனக்கு நான் இந்த மியூசிக் சம்மந்தமான இண்டஸ்ட்ரிக்கு 100 பாட்டுக்கு மேலே சேமிச்சிருக்கிறேன். பட் அதில் ஆரம்பத்தில் இந்த பாட்டுகள்லாம் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லை, இப்போ நல்லா இருக்குது. இருந்து இதெல்லாம் சுயமாக தான் 100%. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண தான் நாலேஜ் வந்து அதிகரிக்கும். நம்ம என்னத்த ஒரு விஷயத்தை யார் சொல்லித்தந்தாலும், மிக்சிங் மாஸ்டரிங் இருக்கலாம், ரெக்கார்டிங் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது கீபோர்ட் வாசிக்க எதை சொல்லித்தந்தாலும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் அது டெவலப் ஆகாது. நம்ம எடுக்கிற முயற்சி தான் அது கடவுள் தார வரம். அதான் இந்த சேனலுக்கு இசை வரமுடைய பேர் வச்சுருக்கேன். எனக்கு இசை வந்த வேண்டாம், எனக்கு தெய்வம் தந்த வரம் தான் இந்த இசை என்று அறிவு. அதால் இதை விட்டுட்டு போயிடாமல் நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். சரி, இன்றைக்கு நான் செஞ்ச பாட்டை ப்ளே பண்ணி காட்டுறேன். பட் ஒரிஜினல் பாட்டு விரைவில் ஒரு சரியான வழிமுறையோட வெளியிடுறதுக்கு தயாராக வச்சுருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த பாட்டை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அது எப்படி செய்யப்பட்டன்ற பல விஷயங்களையும் பார்க்கலாம். சரியா, இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. இதில் வந்து பாட்டுக்கு பீட்டை பாருங்க. வீடியோ நைட்டில் எடுக்கிறோம், சவுண்டு கூட இருக்கும். இப்படி நான் ஆடுற மாதிரி அனிருத் ஆண்டாருன்னா நேரம் 1 மில்லியன் வியூ போயிடும். நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கோம். கேட்டு பாருங்க, எல்லாம் கையால் வாசிச்சது, எல்லாம் ட்ராக். பார்த்தீங்களா, விளையாட்ட பாருங்க, நம்மளோட ஓன் சாங். ஓகே, இதுதான் பாட்டு. இந்த பாட்டு நான் வெளியிடப்படலை, பட் இதில் வருது. பாட்டை ஃபுல்லாக வெளியிட தயாராக இருக்கிறேன். ஸோ இதில் நோக்கம் உண்மையாக இருந்துச்சு. இந்த பாட்டை உங்களுக்கு நான் அந்த முன்னுக்கு வர பகுதியை மட்டும் இப்போ நான் ப்ளே பண்ணி வாய்ச்சி காட்டப்போம். பாட்டை நான் விரைவில் வெளியிடுறேன். உங்களுக்கு கரோக்கி தரேன், ஒரிஜினல் பாட்டு தரேன், கூகுளில் டவுன்லோட் பண்ணுற MP3 லிங்க் தரேன். யூஸ் பண்ணுங்கள். நான் காப்பிரைட் கொடுக்கல, நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் காப்பிரைட்டோ ஸ்ட்ரைக்கோ பண்ண மாட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட வோக்கலில் ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. பாட்டில் சொந்த பாட்டு நான் தாரேன். ஸ்ரீலங்காவிலேருந்து உங்களுக்காக நான் தார வாய்ப்பு, பயன்படுத்துங்க. நோ ப்ராப்ளம். சரியா, நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா என்ன காப்பிரைட் இங்கே வரும், பட் நான் கொடுக்க மாட்டேன். சொன்னது தான். சரியா, ஓகே. பாட்டை நம்ம கீபோர்டில் ப்ளே பண்ணி பார்ப்போம் வாங்க. ஓகே, இந்த பாட்டை ப்ளே பண்ணி பேசிட்டா கேளுங்க. நான் வந்து டைரெக்டான ஆடியோ கொடுக்கல, பட் இது வந்து உங்களுக்கு அதாவது ப்ளே பண்ணி ஸ்பீக்கருக்கெல்லாம் ப்ளே ஆகுது. ஹை குவாலிட்டி கேட்காது, பட் மெசேஜை மட்டும் பாட்டை கேளுங்க. இந்த பாட்டு தான் வாசிக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்களே, பார்த்தீங்களா, திரும்ப போடுறோம் கேளுங்க. நம்மளோட பாட்டு தான், காப்பிரைட் வராது. பாட்டை போடுறோம் கேளுங்க. மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களே, பாருங்க. மாணவ செல்வங்களே, எங்கள்
செல்வங்களே. கோட்ஸ் நம்மட பாட்டு, சொந்த பாட்டு. ஓகே, இந்த பாட்டு உண்மையாக செய்ய ஆரம்பிக்கல, இதை விளங்கப்படுத்துறதுக்கு தான் உண்மையாக உங்களுக்கு சொல்லித்தரணுன்றது அந்த பாட்டு ஆரம்பிச்சது. இப்போ பாட்டாக முடிஞ்சுது. இப்போ அடுத்தது இன்னொன்று வேறு மியூசிக் கொண்டு வரும் பாருங்க, அதை விடுங்க. பார்த்தீங்களா, அதான் சொல்லு உங்களுக்கு பாட்டு படிக்கக்குள்ள நம்ம வாசிக்கிற ஸ்கேலுக்குலாம் இல்லாமல் இருக்குதுண்டு. மாணவ செல்வங்க செல்வங்க இதெல்லாம் வாசிக்கணும். இந்த நோட்டை வச்சு தான் வாசிச்சது. இது அங்கே உள்ளுக்குள்ளே இன்ஸ்ட்ருமெண்ட் செலக்ட் பண்ணி மிடியில் நான் வாசிச்சது. ஓகேவா? சரி, அடுத்தது இங்கே பாருங்க. செல்வங்களே எங்கள் மாணவ செல்வங்களே, அப்போ பாருங்கள் பல்லவி இவ்வளோதான் பல்லவி. நீங்கள் கேட்டுத்தீங்க பாட்டு. அதாவது நாட்டின் போக்கை மாற்றி எழுதும் கல்வி சொந்தங்களே, நீங்கள் கல்வி சொத்துகளே, அப்படிதான் படிச்சிருக்கேன். பாருங்களா, எங்கள் மாணவ செல்வங்களே, நாட்டின் போக்கை மாற்றி எழுதும் கல்வி சொத்துகளே, நீங்கள் கல்வி சொத்துகளே. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கீபோர்டில் வாசிக்கிறது எவ்வளோ அந்த நம்மளோட சொந்த பாட்டை நம்ம ப்ளே பண்ணி வாசிக்கிறோம். அது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். இப்போ உங்களுக்கு நான் இந்த ஒவ்வொரு வலிமை கொஞ்சம் குறைச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வலிமை கொஞ்சம் குறைச்சா தான் உங்களுக்கு கீபோர்ட் சவுண்டை கூட்ட முடியும். இங்க பாருங்க, பாட்டோட சேர்ந்து வாசிக்க பாருங்க. இது இன்டர்லூட்னு சொல்கிறேன். நான் இதெல்லாம் ப்ளே பண்ணி தான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ இங்கே பாரு, மாணவ செல்வங்களே மாணவ செல்வங்களே, நாட்டின் போக்கை மாற்றி எழுதும் கல்வி சொத்துகளே, நீங்கள் கல்வி சொத்துகளே, மாணவ செல்வங்களே. அப்போ இதுதான் அந்த கீபோர்டு வாய்ச்சதுக்குரிய பாட்டை போட்டு வாய்ச்சிருக்கிறேன். ஸோ இப்படி தான் பாட்டை வாய்ச்சி பழகணும். நான் இசையமைக்கிற பாட்டுக்குரிய டைம் தான் ஏஆர் ரஹ்மானுக்கும் இளையராஜா எல்லாருக்கும் அவர் டைம் கூட எடுக்கலாம். வேறு விஷயம், ப்ரோசஸ் எல்லாம் சேம் தான், ஹை குவாலிட்டி ஆடியோ தான். அவங்க நல்ல ஃபேமஸான இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் கூட்டி அடிப்பாங்க. இது நாங்கள் தான் அடிக்கணும். எங்கிட்ட கருவி பெட்டாக்குறைக்கு நாங்கள் சுயமாக அடிக்கணும். சரியா, நாங்கள் சுயமாக பாட்டு படிக்கணும், நாங்கள் சுயமாக. அப்போ ஒரு கெட்டிக்காரங்களோட வேலையிறதுக்கும் சாதாரண கூட வித்தியாசம் பாரு. பாட்டை படிங்கன்னா அவங்க நல்லா படிப்பாங்க, தாளத்தை அடிங்கன்னு சொன்னால் நல்லா கிளியராக அடிப்பாங்க. அப்படின்னா இல்லை, இது நமக்கு கஷ்டப்பட்டு செஞ்சு வந்தது தான் இது. ஸோ இதுக்கு அன்று இருக்கிற ஒரு பெருமதி கூட இந்த வீடியோவில் நீங்கள் ஆதரிக்கும். சரியா, ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.